ஒரு நாள் ஒரு பசு இறந்து விழுந்திருந்தது. காட்டில் சென்று வந்த ஒரு நாய் அது மிகவும் பசித்திருந்ததால் அந்த இறந்த பசுவின் மீதான சாப்பாட்டை வாயில் வைக்க பார்த்தது. அந்த நேரம் ஆண் பிராமணர் அந்த வழியே வந்தார். அவர் அதை கண்டதும் கோபத்துடன், அட நரகவாசி நாயே, பிணத்தை தொட்டு பாவம் செய்தாய், சாபம் உனக்கு, நீ இந்த பிறவியில் உயிருடன் இருந்து போதும், அடுத்த பிறவியில் நீ பிணமாகவே பிறப்பாய் என சாபம் விட்டார். அந்த நாய் திகைத்து விட்டது. தர்ம உணர்வு கொண்ட அந்த நாய் சிவபெருமானை நோக்கிச் சென்றது. சிவபெருமான் கைலாயத்தில் இருந்தபோது நாய் வந்து வணங்கி, ஓம் நம சிவாய, நான் ஒரு சடலத்தை உண்டதற்காக பாவியாவேன் என்றால் என் மீது தீர்வு கேட்க என்னை யார் கேட்பார்கள்? ஒரு உயிரும் நஷ்டமில்லாத சடலை உண்பது பாவமா? என் பசிப்பை தீர்த்தேன், கொலை திருட்டு எதுவும் செய்யவில்லை. ஆனால் என் மீது சாபம் வந்துவிட்டது, இது நீதியா? சிவன் மெதுவாக சிரித்தார். அப்போது அவர் சொன்னார், தர்மம் என்பது செயலில் இல்லை, எண்ணத்தில் இருக்கிறது. உன் எண்ணம் தூய்மை, நீ பாவி இல்லை, உனக்கு சாபம் தேவையில்லை. அதற்கு பதிலாக நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். நீ அடுத்த பிறவியில் உண்மையை பேசும் மனிதராக பிறப்பாய். உண்மையான தர்மம் மனநிலை மற்றும் நோக்கத்தில் இருக்கிறது, செயலில் மட்டுமல்ல.